குங்கும அர்ச்சனை அம்பாளுக்கு நல்ல மெரூன் கலர் குங்குமத்தில் 108 அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். என்ன சுவாமி ஏன் குறிப்பாக 108 அர்ச்சனை சொல்கிறீங்க? கோயிலுக்கு போனால் சிவாச்சாரிய என்றைக்கும் கோயிலுக்கு போனால் 108 அர்ச்சனை தான் பண்ணணும். 108 அர்ச்சனை தான் அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஷ்டோத்திரம்னா என்ன? ஏன் 108 அர்ச்சனை நம்ம சொல்லணும்னா சொல்லி பண்ணணும். இந்த காலத்தில் நம்ம சில இடத்துல எதிர்பார்க்க முடியாது, ஆனால் நம்ம சொல்லணும். சாமி கொஞ்சம் பண்ணி கொடுங்க, 108 அர்ச்சனை பண்ணி கொடுங்க, பையனுக்கு கல்யாணம் ஆகணும், சில விஷயங்கள் கூடி வரல, கொஞ்சம் பண்ணி கொடுங்க, நம்ம சொல்லணும். சொன்னால் தான், இல்லைன்னா அவங்க ஏதோ பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி சொல்லி பண்ணிட்டோன்னா இன்னும் நமக்கு சிறப்பு. ஏன் 108? 60 வருஷத்தில் ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பாக பிறந்திருப்போம். 60 வருஷத்தில் ஒரு வருஷம் கண்டிப்பாக உண்டா? 60 வருஷம் இருக்கா? உண்டு. 27 நட்சத்திரம் இருக்கு உண்டா? 27 நட்சத்திரத்தில் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு நட்சத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்களா? 27 நட்சத்திரம் கூட்டிக்கோங்க. 60 + 27 கூட்டிக்கோங்க. அடுத்ததாக எத்தனை ராசி இருக்கு? 12 ராசி இருக்கு. 12 ராசியில் உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க ராசி எல்லாம் அதில் இருக்குமா? 12 ராசியில் உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க 2 ராசி இருப்பாங்க, 3 ராசி இருப்பாங்க, 4 இருக்காங்களா? விதவிதமாக இருப்பாங்க வீட்டில் இல்லாமல் இருக்குமா? அந்த 12ஐயும் கூட்டிக்கோங்க. அப்போ அந்த 12ஐயும் கூட்டிட்டு கிரகங்கள் எத்தனை இருக்கு? மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களை நீங்கள் கூட்டிங்கன்னு சொன்னால் 60 + 27 + 12 + 9 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? கூட்டி பாருங்க, 108 வரும். வருதா? 108 வருதா? அதனால தான் 108 அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு. அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது. அதுதான். நீ நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லாதீங்க. சாமி தான் நமக்கு நல்லது செய்யணும். சாமி தான் நமக்கு வழிகாட்டணும். சாமி தான் நமக்கு எல்லாமே செய்யணும். உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி, நான் வேலையில் இருக்கேன், எனக்கு வீடு கட்டணும், இந்த மாதிரி உங்கள் விஷயத்தை சுவாமிகிட்ட சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கணும். எதுக்காக சங்கல்பம் பண்ணுறது? சத்திய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய மகா சங்கல்பம்.